புத்தி முடிவெடுத்த உடனே இது தம் வேலையை பார்க்கணும் இல்லையோ. புத்தி முடிவெடுத்து இது நீர் ஏதோ தப்பாக எடுத்துருக்கிற மாதிரி இருக்குது, என்ன இவர் வீட்டுக்கு போனீர்னா இன்னது கிடைக்கும், ஆனால் நீர் அங்கே போகிறதா முடிவு பண்ணியிருக்கீர், பார்த்துக்கோ வேணும்னு குத்தும், பார்த்துக்கோ நீர் ஜாகிரதையாரும்னா அதுக்கப்புறம் மனம் மறுபடியும் இல்லை இல்லை இதுதான் எத்தனை சொன்னாலும் உறுதி எடுக்கணும். உறுதியான முடிவெடுத்து போத்தான் போகிறேன். அடுத்த தடவை அவர் ஏதானு கேட்டார்னு வச்சுப்போம், அப்போ சொல்லிப்போம் மனமெல்லாம் அங்கே தான் இருந்தது, உன்னை தான் காட்டி கொடுக்க போகிறார். இப்போ புத்தி என்ன சொல்ல போகிறது, மனசெல்லாம் அங்கே தான் இருந்தது, என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு நிர்பந்தம் அதனால் வராத போயிட்டேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம், நான் எங்கேயோ இருந்தால் கூட மனம் முழுக்க அங்கே மனம் பார்த்துட்டு நான் அங்கே வாண்டாம் இங்கே தான் போகணும்னு சொன்னேன், இவர் இப்படி சொல்கிறாரு என்னால் அது உறுதியாக முடிவு எடுத்துடுத்து பதில் சொல்லணும். இதுதான் புத்தியினுடைய வேலை. மனத்தை காட்டிலும் புத்திக்கு சங்கல்பங்கிறார். சங்கல்பங்கிறது தான் உறுதியாக முடிவெடுக்கிறோமோ இல்லையா. அவர் சங்கல்பிச்சுட்டார் சுவாமி இனிமேல் விட போகிறது இல்லை, இப்படி தான் பண்ண போகிறார். பகவத் சங்கல்பம் அடிக்கடி இதை நம்ம சொல்லுவோம் தெரியுமா. ஏன் இன்றைக்கி மட்டும் வரலையே, 6 நாளாக ஒரு சுவாமி வந்துட்டே இருந்தார், என்னமோ தெரியல சாந்தோக்கியத்துக்கு 7ஆம் நாள் வரல. அதுவா கிளம்புற சமயத்துக்கு யாரோ உறவுக்காரா வந்துட்டாலாம், அவளை பார்த்து 4 வருஷம் ஆச்சான், இல்லைன்னா அவள் ஏதானு பொல்லாப்பு சொல்லுவா. இப்போ என்ன உட்காத்தி வச்சுட்டு உபன்யாசத்துக்கு போயிட்டார் பாரு, என்ன பண்ணுறது, சம்சாரம் பிடிச்சி இழுக்கிறது, இன்றைக்கி மட்டும் வர முடியல. பகவத் சங்கல்பம்னு வரவர். இதுக்கு என்னமோ பகவான் அந்த 4 பேர் அனுப்பிச்சி வச்சு இன்றைக்கி சாந்தோக்கியம் கேட்க போகாதேன்னு சொன்னால் போலையும், இவர் நல்லத்துக்கு போகிறதுக்கு வாண்டானுட்டா போலையும், ஒரு திவதேசத்துக்கு போகணும் சேவிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், என்னமோ மழை வந்திருக்கும், இவர் தனக்கு ஜலதோஷம் வந்துட போகிறதேங்கிற பயத்தில் போக வேண்டாம்னு முடிவு பண்ணியிருப்பார். ஆனால் ஆரான் ஏன் சுவாமி வரலையா, திருக்கணவரத்துக்கு வந்து சேவிக்கிறேன் நீரே, திருக்கணங்குடிக்கு வரேன் நீரேன்னா சொன்னேன், பகவத் சங்கல்பம் இல்லைன்னு விடுவார். தன்னை வந்து சேவிக்கிறதுக்கு பகவானே நீ வராதேன்னு சொல்லிடுவாரன்னா, இவர் சங்கல்பம் இல்லை அதை இவர் சொல்லிட்டு இருக்கிறது, இப்போ பகவத் சங்கல்பம் இல்லைன்னுட்டு இவர் சங்கல்பிக்கல போனோம்னுட்டு உறுதி இல்லை போல. அதனால் சங்கல்பந்தான் சிறந்தது. சங்கல்போவாவ மனசோ பூயான் யதாவை சங்கல்பயதேத மனஸ்ய தத வாசமீரயதி தாமு நாம்னீரயதி நாம்னிமஸ்திரா ஏகம் பவந்தி மந்திரேஷு கர்மாணி தானிகவா ஏதானி சங்கல்பைகானி சங்கல்பாத்மகானி சங்கல்பே பிரதிஷ்டிதானி. நான் எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தாலும் சங்கல்பம் தானே, எந்த வழியில் போனாலும் உறுதி எடுத்து தானே போகிறோம். அதனால் அதையே பிரம்மமாக உபாசிப்பாய். சங்கல்பமே பிரம்மம், புத்தியாலே உறுதியாக முடிவெடுக்கிறோமே அதுவே பிரம்மம்னு சொன்னார். மழை பெய்யணும்னாலோ அன்னம்னாலோ பிராணம்னாலோ மந்திரம்னாலோ கர்மானாலோ எதுவாக இருந்தாலும் சங்கல்பந்தான், அதைத்தான் சிறந்தது, அதுவே பிரம்மமாக உபாசிப்பாய். சரி செய்கிறேன். பகவா சங்கல்பாத் பூய இதி சங்கல்பாத் வாவ பூயோஸ்தீதி தான்மே பகவான் பிரவீத்யேதி. சங்கல்பத்தை விட உயர்ந்தது தான் இருக்குமா? அது என்ன சங்கல்பந்தான் எல்லாத்த விட உயர்ந்ததா? அதை விட இருக்காதானால் சங்கல்பம் உயர்ந்ததில்லே, அதை விட ஒன்று இருக்குது, சமயோசித சிந்தா. இதை இன்னும் உயர்த்தினார். சங்கல்பம் இருக்கட்டும், அந்த சங்கல்பம் இடத்துக்கு தகுந்தா போலையோ நேரத்துக்கு தகுந்தா போலையோ பைத்திகாரத்தனமாக இருந்துடுத்துன்னா மொத்தம் கெட்டுது, அது பிரயோஜனம் இல்லை. சமயத்துக்கு தகுந்து சிந்திக்கணும் இல்லையோ. அப்போது ஒரு சிந்தை செய்தேன்னு சங்கல்பம் எடுத்தாச்சு, கண்டிப்பாக அங்கே தான் போயாகணும் முடிவு பண்ணிவிட்டார். ஆனால் அங்கே போகிறச்சே இவர் எந்த இடத்துக்கு போக வேண்டான்னு முடிவு பண்ணாரோ அங்கே போகிறதா முதல்ல நினச்சி அதோட தொடர்புடைய ஒப்பிலியப்பன் சன்னதி போகணும், திருநறையூர் போகணும், பக்கத்தில் திருச்சேரை போகணும், இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்தார். இவர் அதெல்லாத்தையும் மறந்து போயிட்டு இப்போ திடீர்னு புத்தியில் உறுதியாக முடிவெடுத்து இல்லை நான் அங்கே போகிறதா இல்லை, இப்போ எங்கேயோ கிருஷ்ணகிரிக்கு பக்கம் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டார். அப்போ என்ன மறந்து போயிட்டார் அவர், ஏற்கனவே கும்பகோணத்துக்கு பக்கம் போகணும்னு இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்தார். இப்போ கிருஷ்ணகிரி பக்கம் போகணும், இதெல்லாம் போயிடுமோ இல்லையோ. போயிடும்னா அவர் கடைசி வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அது கிளம்ப போகிற சமயம் வந்துடுத்து. ஒரு சுவாமி வந்து ஞாபகப்படுத்தினார், அப்போ திருச்சேரே, அப்போ நாச்சியார் கோவில்னார். ஓ அது தப்பாக போச்சா? அப்போது சமயோசிதமாக சிந்திக்காத போயிட்டேன். சமயத்துக்கு தகுந்து பண்ணியிருக்கணும். இப்போ நமக்கு முக்கியம் வெறும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரதா இல்லை கூட கோவில்களுக்கு போயிட்டு வரதா, அது தெரியாமல் பண்ணிவிட்டேனே நம்ம நொந்துக்கிறோமோ இல்லையோ. அப்போ சமயத்துக்கு உச்சிதமாக சிந்திக்க வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னவோ சொல்ல வேண்டாமா. சித்தம் வாவ சங்கல்பாத் பூயா. சித்தந்தான் சங்கல்பத்தை காட்டிலும் உயர்ந்தது. நம்ம இப்போ மனத்தினுடைய வெவ்வேறு நிலைப்பாடுகள் வெவ்வேறு தசைகளைத்தான் புத்தின்னு சொல்கிறோம், அகங்காரம்னு சொல்கிறோம், சிந்தான்னு சொல்கிறோம்.